அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். அனைவரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் பண்புடனும் நல்ல குணத்துடனும் வாழ வாழ்த்துகிறேன். எல்லாம் நலமும் வளமும் பெற்று இன்பமுடன் வாழ, குடும்பத்துடன் நலமுடன் வாழ, நல்ல பாதையில் நடக்க வேண்டும். அனைவரும் இல்லத்திலும் இன்பமும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும், புன்னகை மலர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவருக்குமே இன்றைக்கி நான் என்ன கதை சொல்ல போகிறேன்னா, பக்தியான கதை தான். சரிங்களா? இங்கே எப்படி விநாயகருக்கு யானை தலை வந்தது என்று தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஒரு நாள் பார்வதி குளிச்சுட்ருக்காங்க. அப்போது விநாயகர்கிட்ட சொல்கிறாங்க, யாரும் உள்ளே வர அனுமதிக்காதே, நான் குளிக்க போகிறேன். யார் வந்தாலும் தடுத்து வெளியே நிறுத்து, நான் குளிச்சுட்டு வந்த பிறகு பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் குளிக்க. இவனும், அம்மா உங்கள் கட்டளையை நான் ஏற்கிறேன். நீங்கள் குளித்து முடித்து வெளியே வரும் வரை நான் யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன். இது உங்கள் கட்டளைப்படி கீழ்ப்படுகிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டார் விநாயகர். அம்மாவுக்கு வாக்கு கொடுத்து விட்டார். சரி என்று அம்மா குளிக்க சென்று விட்டார். அங்கே சிவன் வருகிறார். பார்வதி பார்வதி என்று கத்திக்கொண்டு அங்கே விநாயகர் தடுத்து நிறுத்துகிறார். என்னப்பா வேண்டும் என்று. நான் பார்வதியை பார்க்க வேண்டும் அப்படி என்கிறார். அம்மா குளித்து கொண்டிருக்கிறாள். அம்மா என்னிடம் சொல்லிவிட்டாள், யார் வந்தாலும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை, நீங்கள் இப்போது இங்கே அமருங்கள் தந்தையே, நான் அம்மா குளித்து வந்தவுடன் உங்களை உள்ளே அனுப்புகிறேன் என்கிறாள். யார்? என் மனைவியை பார்க்க நீ கட்டளை போடுறியா? உன் பேச்செல்லாம் கேட்கணுமா என்று ஆவேசம் படுகிறார். தந்தையை, இது என் அன்னை ஆணையிட்டு இருக்கிறார், நான் அந்த கீழ்ப்படியணும் இல்லையா, நான் மகள் அல்லவா என்று அங்கே ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார். சிவன் கேட்குறார், என் மனைவியை நான் பார்க்க உன்னிடம் நான் ஏன் அனுமதி வாங்க வேண்டும்? நீ யார்? என் மனைவி எப்போது பார்க்க வேண்டும் என்று நீ எனக்கு கூறுவதா என்று அங்கே கோவப்படுகிறார். அங்கே வாக்குவாதம் முற்றுகிறது. நான் பெற்ற மகன், நீ தாயை மதிக்கிறாய், தந்தையை அவமதிக்கிறார் ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார். அன்னை என்னிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார், குளித்தும் வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்காதே, இது எனது கட்டளை என்று நான் பிள்ளையாக மதித்து நடக்கிறேன். முதலில் எனக்கு ஆணையிட்டது அன்னை தானே தந்தையே, அப்போ நான் அன்னை பேச்சியை தானே கேட்கணும் என்று சொல்கிறார். என்னால் படைக்கப்பட்டவன் நீ திமிராய் பேசுகிறாய், ஆணவத்துடன் பேசுகிறாய், கர்வத்துடன் பேசுகிறாய், தந்தை என்றும் பாராமல் நீ எனக்கு அன்னையே பெரிது என்கிறாய். உன்னை நான் என்ன செய்கிறேன் என்று பார் என்று அங்கே கோபம் முத்துகிறது. நீ தந்தைக்கு கீழ்ப்படையாத பிள்ளை, நீ எதற்கு எனக்கு என்று தலையை துண்டித்து விடுகிறார். பார்வதி வருகிறார். வந்தவுடன் விநாயகரை பார்க்கிறார், கோபப்படுகிறார், ஆவேசம் அடைகிறார், கேட்கிறார், எதற்கு என் பிள்ளையின் தலையை துண்டித்து விட்டாய்? என் பிள்ளை மாண்டு விட்டான், உன்னால் திருப்பி தர முடியுமா? என்ன தவறு செய்து விட்டான் அவன் என்று அங்கே ஆவேசத்துடன் சிவனை பார்த்து கேட்கிறார். பின்னை உன்னை பார்க்க எனக்கு அனுமதிக்க தரவில்லை என்று உங்களுக்கு தெரியாதா? அவன் தாய் தந்தை இருவரும் சொல்லை தட்டாத பிள்ளை, நான் சொன்னதை செய்தான், இதில் என்ன தவறை கண்டுபிடித்தீர்கள்? அப்பொழுது ஆண் என்ற ஆணவமா, ஆண் பெண் என்ற வேறுபாடு இங்கேயுமா? நான் உங்களின் பாதி அல்லவா என்று உக்கிர தாண்டவம் ஆரம்பித்து விட்டாள் பார்வதி. இவன் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியலை. அங்கே கைலாயமும் சரி பூலோகமும் சரி ஒரே ஆட்டம் காண்கிறது. அங்கே தேவர்கள் அனைவரும் கூடிவிட்டனர். சிவன் பார்வதிக்குள்ள சண்டையா? கணவன் மனைவி என்றால் இருவரும் இப்படிதான் இருக்கும் என்று பேர் போனவர்க்குள்ள சண்டையா? இதை நிறுத்தி ஆக வேண்டும், பூமி தாங்காது, நம் நாடு தாங்காது என்று அங்கே அனைவரும் பொங்கி எழுகின்றன. உடனே உத்திரத்தாண்டவம் ஆடி முடித்தவுடன் சிவன் சொல்லுகிறார், நான் தவறு செய்து விட்டேன், நீ எண்ணில் பாதி என்று. சிவனும் பார்வதியும் இருக்கிறது போல் ஒரு தோற்றம் கொண்டதுதான் அர்த்தநாதீஸ்வரர். சரிங்களா? அப்போது அவர் ஒரு கட்டளை இடுகிறார். சிவன், 2 பேர் செல்லுங்கள், இந்த திசையில் தலை வைத்து படுத்து யார் உறங்குகிறார்களோ அவர்களை தலையை வெட்டி சாய்த்து எடுத்து வாருங்கள், நான் விநாயகருக்கு பொருத்துகிறேன். பார்வதியிடம் மன்னிப்பு கேட்கிறார். அங்கே சென்று பார்த்தார்கள். ஒரு மனிதரும் படுக்கவில்லை, யாருமே இல்லை. அங்கே நிறைய இறந்தவர்கள் இருந்தார்கள், நிறைய இறந்த உடல் இருந்தது.
ஒருவருடன் தலையும் அங்கே கிடைக்கவில்லை. ஒரு யானை மட்டும் அந்த சைடு தலையை வைத்து படுத்திருந்தது. தலையை வெட்டி எடுத்து வந்தார்கள். அங்கே பார்வதி பொங்கி அழுகிறாள். என்னது, என் பிள்ளைக்கு விநாயகர் தலையா? எப்படி நான் ஏற்றுக்கொள்வது? நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். மறுபடியும் ருத்ரம் தாண்டவமா? வேண்டவே வேண்டாம். நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன். ஒன்னில் பாதியாகி விட்டேன். நான் சரணடைந்து விட்டேன். விட்டுவிடு பார்வதி என்கிறார். இன்று முதல் இவன் யானை முகம் என்று பெயர் சூட்டப்படுவார். இவனுக்கு இன்று முதல் விநாயகர் சதுர்த்தி என்று பெயர் கொண்டாடப்படும். அவனது வருட வருடம் விமர்சனையாக இருக்கும். அவன் உருவத்தை செய்து அலங்கரித்து மாலையிட்டு தண்ணியில் கரைத்து விடுவார்கள். இவர் தண்ணியில் கரைவது எதற்காகவென்றால், நாம் விநாயகருக்கு எல்லாம் படைத்து விட்டு எல்லாம் செய்கிறோம் அல்லவா? நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் பொறுத்து அதாவது என்ன சொல்வது, கருணையின் கடலாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் விநாயகர் என்பதால் தான் நாம் 3 நாள் வழிபட்டு விட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய அன்பும் மரியாதையும் கருணையின் கடலான விநாயகருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அரசமடி கீழே ஒரு சின்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், வீட்டு வாசலில் இந்த மாதிரி தான் இருப்பார். ரொம்ப எளிமையான சாமி, அருள் பாலிக்கக்கூடிய சாமி, கருணையின் சாமி. நீங்கள் விநாயகரை வேண்டி பாருங்கள். உங்களுக்கு அமைதி, சந்தோஷம், உங்களுக்கு எதனால் நிம்மதி இல்லையோ எல்லாமே கிடைக்கக்கூடிய கடவுள். அவரை எதுக்காக தண்ணியில் கரைக்கிறோம் தெரியுமா? நம்ம செய்த பாவங்கள், துன்பங்கள், நம்ம செய்த தலைமுறையான கர்மாக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நல்லதை மட்டுமே அருள் பாலிக்கக்கூடிய சுவாமி தான் விநாயகர். நன்றி, வணக்கம்.